அனைத்து உலக தமிழ் மக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது 2026 ராசி பலன். கடகராசிக்கு புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரம் கடகராசி இவர்களுக்கு இந்த 2026 பலனை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல்ல கோச்சார பலன். கோச்சார பலன் அப்படிங்கும்போது கடகத்துக்கு குரு பகவான் இப்போ 12ல் இருக்கார். வருடத்தினுடைய ஆரம்பத்திலே 12ங்கிறது ஒரு 4-5 மாதத்துக்கு விரயத்தை கொடுக்கும். விரய குருவாக இருந்து சில விரயத்தை செய்வார். அந்த விரயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுப விரயமாக மாற்றிக்கங்க. அதாவது வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, நகைகள் வாங்கிறது, பிளாட் வாங்கிறது, வயல் கொள்ளை வாங்கிறது, இந்த மாதிரி அந்த இதில் முதலீடு போட்டியெல்லாம் அந்த விரயம் ஆகாது. சுபகாரியம் பண்ணலாம். அந்த மாதிரி கல்விக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்செல்லாம் அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல ஜென்மத்துக்கு போகிறாரு குரு, ஜென்மத்துக்கு போகிறாரு. அதனால் ஜென்ம குருவாக இருந்து உங்களால் பிறருக்கு நன்மையில் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் குருவை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் சென்று அது செல்வமாக திரும்பி கிடைக்கும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக சனி 9ஆம் இடத்தில் இருக்குது. கோச்சார பலன் 9 என்பது தகப்பன் ஸ்தானம், தகப்பன் வீடு. அப்போ தகப்பன் ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது தகப்பன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தகப்பனுடைய பங்காளிகள் மூலமாக நன்மை உண்டாகும். தகப்பன் வழி சொத்துக்கள் சேரும், தகப்பன் வழியிலே நன்மை உண்டாகுங்கிறான். உங்களுடைய அந்த அப்பாவுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு சரியாக வரல அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு தகப்பன் வழியில் உள்ள சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பணம் கிடைக்கும், நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக ஆன்மீகம் சுற்றுலா போகலாம். அப்புறம் பாத யாத்திரை போகலாம், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குங்கிறான். அடுத்தபடியாக ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு 9ல் இருக்கிறது வெளிநாட்டு பிரயாணம். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த 26ல் நீங்கள் வெளிநாட்டுக்கு யோகம் இருக்குது. நல்லா பயணம் பண்ணலாம். நல்லா வெளிநாட்டுக்கு போகக்கூடியது. நீங்கள் பணத்தை கட்டி நல்லா போகலாம். போயின்னா நல்லா சம்பாரிச்சிட்டு வரலாம். அந்த யோகம் இருக்குங்கிறான். அடுத்தபடியாக கேது 3ஆம் இடத்துல இருக்கிறான். கேது 3ஆம் இடம் என்பது நல்ல யோகமான ஸ்தானம் தான். முயற்சி ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கான். கேது 3, 6, 12ல் 3, 6, 8, 12ல் இருக்கிறது நல்லது மறைவு ஸ்தானத்தில். அப்போ கேதுவால் என்ன பண்ணால் உங்களுக்கு நல்ல முயற்சி செய்யணும். முயற்சி செய்தியெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பிரிவில் உள்ள உங்களுக்கு நல்ல பேர் புகழ் செய்ய முடியும். புதுசாக புதிய கல்வியை படிக்கக்கூடியவங்க, புதிய கல்வினா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும், போக்குவரத்து ஏற்படும், சிறப்படைவார்கள். உயர்கல்வி போகிறவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டிலே படிச்சுட்டு இங்கே வேலை கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2026ல் குரு மட்டும்தான் கொஞ்சம் 50% நன்மை, 50% தீமையாக இருக்கிறது. மற்ற சனி நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்குது, கேது நல்லா இருக்குது. எனவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு 75% நல்ல சிறப்பாக இந்த வருஷம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள் அரசு துறையில் உள்ளவங்க, தனியார் துறையில் உள்ளவங்க, அரசியல்வாதிகள் மற்றும் நல்ல நன்மை ஏற்படும். வெளிநாடு போக்குவரத்து உள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். நிதித்துறை, நீதித்துறை, பேங்க் சம்பந்தப்பட்டது, கடல் வழி பயணங்கள், இந்த இதில் உள்ளவர்கள், வெள்ளை நிற தொழிலை பண்ணக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், அந்த மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறந்த ஒரு நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வியாபாரிகளுக்கு
இந்த ஆண்டு ஒரு சிறந்த நன்மையை கொடுக்கும். இந்த வெள்ளை நிற தொழில் முதலீடு செய்பவர்கள், மாவு, மீன், இந்த மாதிரி பால், மோர், ரெஸ்டாரண்ட்டு, சாப்பாட்டு கடை மற்றும் வெள்ளை பேப்பரில் எழுதி பிழைக்கக்கூடிய தொழில்கள் அனைத்தும், எல்லாமே வெள்ளை ராசி அனைத்தும் எந்த சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் அந்த வியாபாரம் செய்தாலும் ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் குரு சரியில்லை, இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. அதனால் மக்கள் செல்வாக்கு ஏற்படும். பட்டம், பதவி, புகழ், பேர், செல்வாக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்குது என்று சொல்லப்படுகிறது. கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைத்துறையில் சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல் மற்றும் கல்வித்துறை, நீதித்துறை, நிதித்துறை, கடல்வழி பயணங்கள், மீடியாக்கள், பேப்பரு, எழுத்து, இதை மாதிரி உள்ள கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அப்படிங்கிற குடும்பத்தில் ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படும், இருந்தாலும் குழப்பங்கள் ஏற்பட்டு தீரும் என்று சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரிவில் உள்ளவங்கள்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் சுபம் ஏற்படும், நன்மை உண்டாகும், அனைவரும் ஒற்றுமையாக சிறப்பாக வாழ்வார்கள். பெண்களுக்கு இவ்வாண்டு நல்ல சிறப்பான ஆண்டு. எனவே ஆடம்பரமான பொருட்கள், வீடு வாசல், சொத்து சுகம், பொன்பொருள் சேர்க்கை, துணிமணிகள், ஜவுளிகள் மற்றும் தங்க ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பார்கள். அதே இடத்துல அதிகமாக சேர்த்து கடன்பட நேரிடும். எனவே அளவாக வைத்து கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாகும். ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இறுதியிலே உங்களுக்கு விளைச்சல் அதிகமாக ஏற்பட்டு விவசாயிகளுக்கு பல்வேறு வருமானம் சிறப்படைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தொழில், இந்த கடகராசிக்கு தொழில் அப்படின்னாலே வெள்ளை ராசி தான். வெளிநாடு போக்குவரத்து, கடல்வழி பயணங்கள், எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டு, கல்வித்துறை, சினிமா துறை, இரும்பு வாகனம் மற்றும் அதாவது ஐடி, பிஇ, இந்த மாதிரி இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலும் சிறப்பாக இருக்கும். கடல்வழி பயணங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போக்குவரத்தில் ரொம்ப மேன்மை அடைவார்கள், செல்வம் சேரும் என்று சொல்லப்படுகிறது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2, 7, அதிர்ஷ்ட தேதி 2, 11, 20, 29, அதிர்ஷ்ட கலர் வெள்ளை, லைட் கலர் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட கல் முத்து, அதிர்ஷ்ட கடவுள் ஸ்ரீ பெருமாள், அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை, அதிர்ஷ்டமான வயசு 2, 11, 20, 29, 38, 47, 56, 65, 74 இதெல்லாம் அதிர்ஷ்ட வயசு என்று சொல்லப்படுகிறது. மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா, திங்கட்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்று வர செல்வம் சேரும். பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடுனா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் ஃபுல் மூனை பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு அரை மணி நேரம் 10 மணிக்கு மேலே அந்த ஃபுல் மூனை ஒரு 10 நிமிஷம் பார்த்தா உங்களுக்கு நல்ல அறிவு, ஆற்றல், சிந்தனை, மதிநுட்பம், செல்வ வளம், நல்ல உயர்வான வாழ்க்கை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சந்திரன் வழிபாடு, அந்த வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்று முழு நிலவை அரை மணி நேரம் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் கல்வியிலே மறதி உள்ளவங்க செல்வம் ஏற்படும். அதாவது வாழ்க்கையில் டென்ஷன், கோபம், குழப்பம், சந்தேகம், மறதி இந்த மாதிரி இருக்கிறவங்க, குழந்தை படிக்கிற குழந்தைகள் சரியான மார்க் வாங்கலை, அந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபுல் மூன் அன்னைக்கு அம்மாளுக்கு ஒரு பாலை வாங்கி பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அன்று இரவு முழு நிலவை ஒரு அரை மணி நேரம் பார்க்க சொல்லுங்கள். அப்படி பார்த்தா நல்ல உடம்பில் உள்ள சீக்கு எல்லாம் போயிடும். நல்ல அறிவு, ஆற்றல், சிந்தனை ஏற்படும், மதிநுட்பம் உண்டாகும், செல்வ வளம் கிடைக்கும், நல்ல பிரகாசமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது பொது பலன்தான். உங்களுடைய இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி
அதனுடைய பலன் முழுவதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாட்ஸ்அப்புக்கு ஜாதகத்தை அனுப்புங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயம் ஜெயமாகலாம், வெற்றி அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.